வணக்கம் மக்களே. இந்த பாட்காஸ்ட் மூலமா மணியும் மனிதனும்ன்ற தலைப்பின் கீழே பணத்தை எப்படிலாம் கையாளலாம், சேமிக்க என்ன வழிகள், கோடீஸ்வரர்களும் தொழிலதிபர்களும் எப்படிலாம் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு நிறைய எபிசோட்ஸா பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோட்ல கோடீஸ்வரர்கள் பணம் சம்பாதிக்கும் வழிகள் என்னன்னு பார்க்கலாம். கோடீஸ்வரங்களா இருக்கிறவங்கலாம் குறைஞ்சபட்சம் 7 வகையான வருமான வழிகளை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம இந்த வழிகளெல்லாம் பயன்படுத்தி அவங்களோட பணத்தை பல மடங்கா ஆக்கிக்கிறாங்க. அதுல முதலாவதா இருக்க வழி என்னன்னா ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட் மூலமா இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து லாபமா டிவிடெண்ட் கிடைக்குது. ரெண்டாவது வழியா அதிகமா வட்டி தரும் சேமிப்பு கணக்குகள்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதன் மூலமா பணம் சம்பாதிக்கிறாங்க. மூணாவது வழியா இன்வெஸ்ட் பண்ற சொத்துக்களோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகுறதுனால அதன் மூலமா கிடைக்கிற ஆதாயம், அதாவது கேபிட்டல் கெயின் மூலமா பணம் சம்பாதிக்கிறாங்க. நாலாவதா பாத்தீங்கன்னா எப்படியும் அவங்களுக்கு சொத்து நிறைய இருக்கும், அதை வாடகை விட்டு வாடகை மூலமா பெருந்தொகைய வருமானமா ஈட்டுறாங்க. அஞ்சாவது வழி என்னன்னா, என்னதான் அவங்க சொந்தமா பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தனியா ஒரு சேலரி அவங்க பண்ற ஒர்க்குக்காக எடுத்து வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வேறு இடத்துல பார்ட் டைமா ஒர்க் பண்ணி அதன் மூலமா வர வருமானத்தை வச்சு பணத்தை சேமிக்கிறாங்க. ஆறாவதா பாத்தீங்கன்னா அவங்களோட அறிவு கலைநுட்பத்தை பயன்படுத்தி அதுல இருந்து கிடைக்கிற ராயல்டி இன்கம். கடைசி வழி என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசேல் மூலமா வர லாபம். அதாவது ஒரு பொருளை குறைஞ்ச விலைக்கு வாங்கி அதை மறு விற்பனையா அதிக விலைக்கு வித்து லாபம் பார்க்கறாங்க. இந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றி கோடீஸ்வரர்கள் தங்களோட பணத்தை பெருக்கிட்டு இருக்காங்க. இதே போல நீங்களும் பணம் சம்பாதிக்கணும், பணத்தை சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய எல்லா எபிசோடையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.